ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் மூவி தாங்க எடுத்து வந்திருக்கேன். படம் பார்க்கறதுக்கு தாறுமாறா இருக்குங்க. கதையோட ஒன்லைன் என்னதுன்னா, 2வது உலகப் போர் காலகட்டத்தில் ஜப்பான் வந்து தாய்லாந்தை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. பட் ஏன்னா அந்த ஊர் மக்களை அடிமையாக்கி வச்சிருக்க அந்த ஊர்லேயே உள்ள ஒரு பெரிய புராண கதை ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு ராட்சத பூரான் இனம் ஒன்று இருக்குது. அது எல்லாரையும் கொடுமைப்படுத்தும், எல்லாரையும் சாகடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை இருக்குது. அந்த புராண கதை இன்னும் அழியலங்க. அந்த பூரான் இன்னும் உண்மையிலேயே இருக்கு. அந்த பூரான் கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த ஜப்பான் வீரர்கள் அதை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து இருப்பாங்க. இந்த படத்தோட பேரு ஓமேகடா. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மலையில குகை போடுறாங்க ரயில்வே அதை வைக்க. பட் ஏன்னா அங்க இவன் எதைய பார்த்து பயந்து ஓடுறான், என்னை காப்பாத்துக்க, என்ன மேல இடுங்கடான்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அவன் ஓடி வந்தது ஒரு முட்டுச்சந்து. அவனை ஏதோ ஒரு விலங்கு தாக்குது, அவனோட வாய்க்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 2வது உலக போர் ஸ்டார்டிங் கட்டம். அங்க எல்லா மக்களும் நம்ம ஜப்பான்காரன் தாய்லாந்துக்காரனை ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. பட் ஏன்னா இங்க போர் ஆயுதங்களை எடுத்துட்டு போகிறதுக்காக இவங்க தாய்லாந்துலேருந்து பர்மா வரைக்கும் ஒரு ரயில்வே பாலத்தை அமைக்கிறாங்க. பட் ஏன்னா அதை அமைக்கிறதுக்கான ஆள்கள் எங்கேருந்து வராங்கன்னா, அந்த தாய்லாந்துங்கிற ஒரு ஊரில் வாழுற அந்த மலைவாசிகள் மக்களை வச்சு தான் அடிமைப்படுத்தி அந்த ரயில்வே பாலையை அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கெல்லாம் தலைவராக யார் போட்டுறாங்கன்னா, இங்கே டமூராங்கிற ஒருத்தவனை தாங்க போட்டுருக்காங்க, காக்கி சட்டைக்காரங்க. அவன் அங்கே உள்ள வேலையாட்கள் வேலை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த போர் தளபதி வராருங்க. வந்த உடனே இவனை வணக்கம் சார், ஏன் சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பாலம் இன்னும் கட்டவே மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே உள்ளவங்க எல்லாருமே சும்மா தான் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவனும் இல்லை சார் அவங்களுக்கு இடைவேளை, அதனால தான் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இடைவேளை, அவங்க எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவனை ஒரு அடைய போட, இவனுக்கு வேற வழி இல்லை, தளபதியாச்சு, சரி ஓகே சார் நான் உங்களை வேலை வாங்கிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் சார் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மறுபடியும் வேலை செய்ய சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாய்லாந்துக்கு டூரிஸ்டாக வந்த இந்த பிரிட்டிஷ்காரங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. அங்கே எல்லாருமே அடிமைப்படுத்தி வேலையை வாங்கிக்கிட்டு இருக்க அதே இடத்துல இந்த தளபதியும் போகிறாங்க. பட் ஏன்னா ஊரில் உள்ள மக்களை கண்டுபிடிச்சவன், பட் ஏன்னா தலைவர் ஊரில் கிடைக்கலங்க. அந்த தலைவனை எப்படிச்சு கண்டுபிடிச்சாகணும்னு தான் சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிக்க. பட் ஏன்னா தலைவர் ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருக்க. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த தலைவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த தலைவர் என்ன பண்ணுவார்னா, பக்கத்துல உள்ள மலை குகையில ஒதுங்கி ஓடிக்கிட்டு இருக்க. பட் ஆனா இந்த ஜப்பான் வீரர்களுக்கு சும்மா விடலைங்க, கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த குகையில வேலை பார்த்தவங்களையும் கண்ணா புண்ணான்னு சுட்டு அவங்க மேலேயே வண்டி எடுத்துறாங்க. பட் ஏன்னா இந்த ஊர் தலைவர் மறைஞ்சிடறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ராட்சத பூரான் இருக்குங்க. இந்த ராட்சத பூரான் இந்த வண்டியை பிடிச்சிச்சு. இந்த ஜப்பான்காரனால ஒன்றும் பண்ண முடியல, தப்பிக்க முயற்சி பண்றான். பட் ஏன்னா அந்த பூரான் அவனை விடலைங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த பூரானை பத்தி ஒரு கதை சொல்றாங்க. இந்த பூரானோட பேரு ஓமேகடா. இது தாய்லாந்தோட ஒரு புராண கால ஒரு அரக்கன் கூட சொல்லியிருக்காங்க. இந்த அரக்கன் இருக்கும்போது ஊர்ல யாரும் உயிரோட இருக்க முடியாது. பட் ஏன்னா இது அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. பட் ஏன்னா இது உண்மையில இன்னும் இருக்கு. இதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு சொட்டத்தலைன்னு காட்டுறாங்க. இவன் பேர் மூஞ்சோ. இவன் யாருன்னா, அங்க ஒரு வேலை செய்யறவங்களுக்குலாம் இவன் தான் ஆள் பிடிச்சி கொடுக்குறவன். அவன் வந்து கேட்கறான், இதாட்ட நான் வெளியே போறேன் அப்படி சொல்ல, நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கப்பா, நீ எங்கேயும் போக முடியாது, இங்கதான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துக்கு ஜப்பான் வீரர்களோட அந்த தலைவன் ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர் டாம்ப்ரோ. அவனை நம்ம இதுக்கப்புறம் டாம்ப்ரோட கொடுப்போம். அவன் இங்கே வந்து இன்னும் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்ல, இதுக்கு ரொம்ப செலவாகும், நாங்கள் பக்கத்து நாட்டிலேருந்து தான் கூட்டுருவோம் சார் அப்படின்னு சொல்ல, இவரும் பரவாயில்ல நான் இவ்வளோ பணம் வேணா தரேன், நீ ஆளை கூட்டுறோன்னு சொல்லிடுறாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு வண்டியில் எக்கச்சக்கமான பொண்களோட ஒரு வண்டி போயிட்டு இருக்குங்க. அந்த வண்டியில் எல்லாரும் சோகமாக இருக்கிறத பார்த்தா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் விசில் இருக்கும், அதை எடுத்து அவள் இப்போ ஊத ஆரம்பிக்க அங்கே உள்ள பொண்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு சாந்தமாடைய ஆரம்பிக்குது. அந்த கார் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டில் யார் இருக்காருன்னா அந்த தளபதி தாங்க. அவன் இவ பொண்ணுகளெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி பண்ணுறவன். அந்த இடத்துல இந்த விசில் ஊதுன இந்த பொண்ணு உட்காந்துருக்க. இவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கு போக, பட் ஏன்னா இந்த பொண்ணு யாருன்னு இவனுக்கு தெரியல போல இருக்கு. அவ செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனையே தூக்கி அடிக்க ஆரம்பிக்க இந்த தளபதிக்கு துண்டகானு துணியகானு இருக்க. ஒரு கட்டத்தில் அவன் கையில் கத்தி எடுக்க, இவளும் பக்கத்தில் ஒரு லைட் செட் இருக்கு மாதிரி அந்த லைட் செட் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் சம ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. பட் ஏன்னா இந்த பொண்ணு சும்மா விடலைங்க. ஒரு கட்டத்தில் அங்கே காவலாளிகள் வந்தாங்க, அவங்களையும் சார மட்டையை வெட்டி கொண்டுட்டு
கடைசியா இந்த தளபதியும் கையில ஒரு குத்த ஒரு முட்டையை வச்சு ஒரு ஏத்து தான் நேரா தலையில இறங்கிடும் ஸ்வாடு. அதோட அந்த தளபதியோட கதையும் முடிஞ்சிச்சு. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த நியூஸ் சொல்லி தெரிய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டு இருந்த ஒரு போக்கர் லேடி ஒன்று இருக்கும். அவளை கூட்டு அடிச்சு உடச்சு கேட்குறாங்க, யார் அந்த பொண்ணு, எங்க இந்த கூட்டு வந்தான்னு கேட்க. பட் ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவ யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஒரு வேலை கேட்டா அதனால தான் நாங்கள் கூட்டு வந்தா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டா நம்ம டோமரவும் சரி ஓகே அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதே நேரத்துல நம்ம டோமரு கிட்ட ஒருத்தன் சோல்ஜர் வந்து சொல்லணும், இதாட்டம் நம்ம கிட்ட கைதியா இருந்த அந்த பிரிட்டிஷ்காரன் தப்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவனை தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சைடு ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இது யார் தெரியுமா, அந்த தளபதியை வெட்டி கொன்னாலே அவ தாங்க. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா சனூர். இவளை நாம இதுக்கப்புறம் ஹீரோயினே வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு இந்த பூச்சிங்கிறன்னு வருவான். அவனும் இந்த தாய்லாந்துல உள்ள ஒரு கூட்டாளி தான் போல இருக்கு. அதே இடத்துல இன்னொருத்தவன் பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வந்தானே, அவனும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். இந்த பூச்சிங்கிறனை பார்த்த உடனே விடு அவனு நம்ம ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பிளான் பண்றாங்க. மறுநாள் கால நதி ஒரு சைடு ஒருத்தன் நாளை செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நதியை தாண்டறதுக்கு. பட் ஏன்னா இந்த ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு 2 சோல்ஜர்ஸ் போக. இதை பார்த்தா நம்ம பூச்சியும் கையில இருந்த கண்ணெல்லாம் கீழே போட்டுட்டு இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கு, இது எடுத்துக்கோடான்னு சொல்லிட்டு கொடுக்க. பட் ஏன்னா இவங்க 2 பேரும் எங்களுக்கு பணம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல உள்ள சோல்ஜரை இன்னும் 3 கழுத்துல இருந்து அட்டாக் பண்ணுது. அவன் அந்த இடத்துல மயங்கி விட இன்னொருத்தவன் பின்னாடி திரும்பி சுட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த கடையில் வேலை பார்த்தவங்க தான் இருக்காங்க போல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் கழுத்துல கத்தி அழிச்சு ஒரே சருக்கு தான் அந்த சோல்ஜர் அந்த இடத்துல இறந்து விட. அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க தெரியுமா, இந்த பூச்சி கிட்ட கீழே 2 பேர் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க தாங்க அந்த இடத்துல வந்திருக்காங்க. இதாட்டா நான் வெளில போகக்கூடாது நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சி பையில சரியா மிரட்டி விட்டுட்டு, சரி ஓகே நீ எங்க போறியோ அந்த இடத்துக்கு நானும் போறேன், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த 3 பேரோட ஜாயின் பண்ணிட்டு இந்த நதிக்கரையோட தாண்டி போக. அதே நேரத்துக்கு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம டமுரவும் அந்த இடத்துக்கு வர. அந்த இடத்துக்கு ரேஞ்சாங்கிறவன் ஒருத்தன் வராங்க. இவன் தாய்லாண்டை சேர்ந்தவன் தான். பட் ஏன்னா ஜப்பான் கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனு கீழே கறந்த ஒரு சிகரெட் எடுத்துட்டு, இது ஃபாரின் சிகரெட், இந்த இடத்துல இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பூச்சிங்கிறது தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சைடாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை காட்ட. அதே நேரத்தில் காட்டுக்குள்ள ஒரு யானையவே எக்கச்சக்கமான பெரிய ராட்சத புறாங்கள் அந்த யானையை சாவடிக்குதுங்க. அது எல்லாமே இந்த மலை பகுதியில் தான் இருக்கு. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சைடில் வந்த புறாங்கள். அதோட சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயின் தாங்க. இந்த மலையை எப்படியாச்சும் தாண்டி போனால் பர்மாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. பக்கத்துல இந்த பூச்சிங்கிறவனும் வழி தெரியுமாமா நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஏன்னா இவளுக்கும் இந்த மேப்பை வரைஞ்சது எங்க அப்பா தான், எங்க அப்பா இந்த குகையில தான் வேலை பார்த்துருக்காரு, அதனாலதான் நான் சொல்றேன் இந்த குகை வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உடனே இந்த பூச்சிங்கிறவனும் அப்போ உங்க அப்பா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க. அது என்னன்னு தெரியல, எங்க அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிட்டு விட்டுடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார. நம்ம ஹீரோயின் மட்டும் சரி உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சைடில் ஒரு நதி மாதிரி ஒன்று விடும். அதுக்குள்ள இறங்கி போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் போனதை பார்த்த அந்த சைடில் மறு போட்டுருப்பாங்களே வேலையை பார்த்தவன், அவனும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்து அவன் கழுத்துல கத்தியை வச்சுட்டு எதுக்கடா நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி கேட்க. அதே நேரத்தில் வெளில புல்லட் சவுண்ட் கேட்குது. இவன் கூட வந்தவனை இன்னொருத்தவனை சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த இடத்துக்கு யார் வந்தாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட பிடிபட்டவனும் தப்பிச்சு ஓடிடுறாங்க இந்த கன் சவுண்டை கேட்டு. உள்ள வந்தவங்க யாரும் இல்லைங்க, இந்த ஜப்பான் வீரர்கள் தான். டைரக்டா வந்து இந்த பூச்சிங்குறனை பார்த்து எனக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுடா, நீ எதுக்குடா இப்படி பண்ண, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இந்த இடத்துல எத்தனை பேருடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில உள்ள கன்னை எடுத்து அவன் பக்கம் நீட்டா. இவனும் பயந்துகிட்டு இதட்ட நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம் சொன்ன உடனே இதை கேட்ட பக்கத்துல இருந்த அந்த ரேஞ்சுங்கிறவன் சைடில் அந்த குகை வழியா போக ஆரம்பிக்கிறான். நம்ம அந்த ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கைட்டு வச்சிருப்பல, அதை பார்த்துட்டு உள்ள போக ஆரம்பிக்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒதுங்கி நிற்க. அந்த சைடு அந்த பெரிய ராட்சத புறான் வரும் பாருங்க. இதை பார்த்து பயந்து நிற்க. இந்த சைடா வந்து அந்த ரேஞ்சாங்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த புறானை கட்டி வச்சு கொத்தி கொலை பண்ணிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது இந்த ரேஞ்சாங்கிறவன் நம்ம தாய்நாட்டுக்காக தாய்லாந்துக்காக தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், ஜப்பான் வீரர்களை ஸ்பை மாதிரி. இதை பார்த்த இவனும் சரி ஓகே நீ எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெளில ஒரே சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது, ஃப்ளைட்டு போகிற சவுண்டு. இதை கேட்டு எல்லாரும் ஜப்பான் வீரர்கள்லாம் வெளில வந்து பார்க்குறாங்க. மேலே எக்கச்சக்கமான போர் விமானங்கள்லாம் பறந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த இந்த 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்க. இதை கேட்ட இந்த ஜப்பான் வீரர் கேட்குறான் எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. டே
இப்ப வந்துக்கிறது பிரிட்டிஷ் ஆர்மிடா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதே நேரத்துல மேல போன ஃப்ளைட்டு பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜப்பான்காரங்க கட்டிட்டு இருந்த அந்த பாலத்து மேல விழுந்து அந்த ரயில் பாதையை உடைக்க ஆரம்பிக்குது. அவங்க இருந்த அந்த ஆர்மி கேம்ப் மேல எல்லாம் பாம்பு போடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த மலையில இங்க இருக்கிறத பார்த்தா இந்த ஃப்ளைட் எல்லாமே இவங்க சைடு பார்த்து தாறுமாறா சுட ஆரம்பிக்க. பட் ஏன்னா இங்க கீழே உள்ள இந்த ஜப்பான் வீரர்களும் இவங்க பாட்டுக்குன்னு கையில உள்ள கன் எடுத்து ஃப்ளைட்டை சுட. பட் ஏன்னா அது செல்லுபடி ஆகுமா? அவன் போற பக்கம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பை தூக்கி அந்த மலைப்பகுதியில போட, கரெக்டா அந்த பாம்பு இங்க இருக்கிற இடத்துல வந்து விழும் பாருங்க. இந்த விழுந்த அதிர்வில அந்த மலையோட சரிவளம் அண்டிவளம் எல்லாமே பாத்தீங்கன்னா உடைஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த பாறையில சில பேர் சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு நகர்வு நகருது. அதாவது அந்த ராட்சத புரன் இந்த மலையில தானே இருக்கு. இதை கேட்டது டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம டாமருவும் அங்க இறைச்சிகள் உயிருக்கு போராடி இருக்காங்கன்னு பார்க்க, அந்த இடத்துல ஒருத்தன் பாறையில் நெசிங்கியா ஒருத்தன் செத்து கிடக்குறான். இதை பார்த்து இவன் கொஞ்ச நேரத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த அந்த பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு பக்கத்துல இன்னொரு ஜப்பான் வீரன் இருப்பான் பாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல, இவன் கல் எடுத்து மண்டல அடிச்சு சாவடா நீங்க தடனை அடிமைப்படுத்திட்டு சொல்லிட்டு அவனை சாவடிச்சிட்டு இருக்க. இதே நேரத்துல இந்த சைடு நம்ம பூச்சி பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஜப்பான் வீரர் கைத்த பிடிச்சிட்டு என்ன சுட்டிங்கன்னா சுற்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை வச்சு இந்த பூஞ்சுங்கிறவன் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இந்த ரேஞ்சாங்கரும் கூட தனியா உள்ள போயிட்டு இருக்க. இவனும் உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கையில உள்ள மேப்பை எடுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இந்த முஞ்ச தழும்பு போட்டவன் வந்துருவாங்க. அவன் வந்து இவன் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு இருக்க. வெளில சவுண்டு கேட்க ஆரம்பிக்க பாருங்க. இவனை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா இதே நேரத்துல இந்த சைடு ஓடி வந்த இவங்க ரெண்டு பேரும் ஒரு மூலையில பதுங்கி உட்காந்துட்டு இருக்க. அந்த வழியா வந்த தழும்பு போட்டவனை பிடிக்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார மாதிரியே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அந்த வழியில இருந்து தப்பிக்க முடியாம தெரிச்சு ஓட கொஞ்ச நேரத்துல. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம பூச்சியும் இந்த பிரிட்டிஷ்காரனை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்க ஒரு கொள்கைக்குள்ளதான் போறாங்க ரெண்டு பேரும். அதே நேரத்துல இந்த மூஞ்சில தழும்பு போட்டவன் பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ரெஞ்சாவும் நம்ம ஹீரோயினும் அவனை வசமா புடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்க. ஒரு கட்டத்துல ரெஞ்சா அவன் வயிற்றுல ஒரு குத்தி பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கம் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் எட்டி ஒரு உத அவன் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. செத்தானு தெரியல. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஜப்பான் வீரர்கள் ரெண்டு பேரும் என்ன காட்டுறாங்க. நம்ம டாமருவும் அங்க உள்ள இன்னொருத்தவன்கிட்ட சோல்ஜர்ஸ் கிட்ட பார்த்துட்டு இருக்க. அவன் கிட்ட பாத்தீங்கன்னா 2 பாம்ஸ் இருக்கும். அந்த பாம்ஸை வச்சு நம்ம வழியை உண்டாக்கி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட இந்த டாமரவங்களுடைய பாம வச்சு வெடிச்சனா இப்ப செத்து கிடந்தான் பாரு ஓட்டா, அவனை மாதிரியே நம்மளும் ஓட்டையா போயிடுவோண்டா அப்படின்னு சொல்ல, என்ன ஓட்டா செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட இருந்த இன்னொரு சோல்ஜர் போயிருந்தாங்க ஓட்டா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அவனோட டெட் பாடி காணுங்க. எங்கடா சொல்லிட்டு தேடி பார்த்தா சைட்ல ஒரு ரத்தமா ஒரு வழி போகுதுங்க. எங்கடா இந்த ரத்தம் போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஃபாலோ பண்ணி போன இடத்துல தான் காட்டுறாங்க ஒரு முட்டுச்சந்து. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு மேல இருந்து கீழே வந்தானே, அவ இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமான புறான்கள் வருதுங்க. அந்த புறான்கள் எல்லாமே இவன் உடம்ப தொலைக்க ஆரம்பிக்குது. இவனை அந்த இடத்துல இருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குதுங்க. அதோட நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் நவுண்டு போயிருப்பா. போயிட்டு என்னோட விசிலை காணும், அந்த விசில் அவன் தான் எடுத்துருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, இதை பார்த்தா இந்த ரேஞ்சாங்கிறவனும் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே கயிறை போட்டு இறங்கி போகிறாங்க. இறங்கி கீழே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல மேல இருந்து கீழே வந்தவனா அடையாளத்தை காணும். எங்கடா இங்க ஒரு வந்தவன் போனானே காணும் பார்த்தா அந்த இடத்துல வெறும் ரத்தமா தாங்க இருக்கும். எங்கடா இந்த ரத்தம் போகுதுன்னு பார்த்தா செவுத்தை தாண்டி போயிட்டு இருக்கும். சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண அந்த விசிலை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அதோட நேரத்துல இந்த சைடு நம்ம பூச்சும் அந்த பிரிட்டிஷ்காரனை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த கொக்கையில கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எக்கச்சக்கமான விலங்குகளோட வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்கும் ரத்தத்தோட. பக்கத்துல பார்த்தா தெரியுது அந்த இடத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். இதை பார்த்து இவங்க சுட ஆரம்பிக்கிறான். அவனை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு, என்ன ஜாம்பி வைரஸ் மாதிரி. இங்க தாரமாரா சுட ஆரம்பிக்கிறாங்க. கன்ல உள்ள புல்லட்டும் காணும். கொஞ்ச நேரத்துல இறந்துட்டான்னு சொல்லிட்டு உள்ள போனா அவன் உயிரோட தாங்க இருக்கான். டக்குன்னு இந்த பூச்சி மேல அட்டாக் பண்ண. இதை பார்த்து இந்த பிரிட்டிஷ்காரன் கையில இருந்த சரக்கு எடுத்து அதை மேல ஊத்தி பத்த வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல அது எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த சைடு காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்க. அந்த உயிரோட உடம்புல ஒரு ஓட்டை ஒண்ணு இருக்குங்க. அந்த ஓட்டையை பார்த்து என்னடா கருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த என்னமோ ஒண்ணு பாயுது. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினியும் அந்த ரேஞ்சாவுக்கு தான் காட்டுறாங்க. அப்ப ரேஞ்சா கேட்கறான் இதாட்டம் உங்க அப்பா எங்கன்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம ஜப்பான் நம்ம டமுருவும் அவனோட கூட்டாளியும் வழியை கண்டுபிடிக்கலாம் வந்துகிட்டு இருக்க. கீழே ஒரு ரத்தமா இருக்கும் தண்ணியில.
என்னடா அதுன்னு சொல்லிட்டு அந்த வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய எலும்பு கூடே இருக்கு. மான், யானையோட கூடலாம் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. பார்த்து பயந்துகிட்டு இருக்க. மேல பார்த்தா ஒருத்தன் தொங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்க. சைடுல திரும்பி பார்த்தா நம்ம பூச்சிலங்க அந்த வழியா வந்துட்டு இருப்பான். எதுக்குடா இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இத பார்த்த இவங்களும் அவனை தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறாங்க. அவன் வாயிலிருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புறான்கள் முளைச்சு வர ஆரம்பிக்குது. இத பார்த்து இங்க கண்ணா புண்ணான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. கையில உள்ள புல்லட்டே காலி ஆயிடுச்சு. பட் ஏன்னா அந்த இடத்துல வந்தது அந்த பூரான்கள் தாங்க. அது எப்படின்னு தெரியல. ஒரு கட்டத்துல நம்ம டம்ரு பாத்தீங்கன்னா கையில அந்த கத்தி எடுத்து ஒரு வீச வீச தலை அப்படியே கீழே விழும். பட் ஏன்னா தலை மட்டும் தனியா வரும் பாருங்க. அந்த பூரானோட உடம்பு அந்த தலையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது டைரக்டா இவங்களை அட்டாக் பண்ண வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து அது கட்டிக்க வர கரெக்டா அந்த இடத்துக்கு பக்கத்துல உள்ள இன்னொரு சொதியை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் எடுத்து உரிய விட்டுட்டாங்க. தலை தனியா கீழே விட இந்த கத்தி எடுத்து சட்டக்கு சட்டக்குன்னு அந்த எலும்பு கூடு மட்டையில சொருவான் பாருங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது இந்த பூரான்கள் மனித உடலை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. பக்கத்துல போக போக தான் தெரியுது பெரிய சைஸ் பூரானோட உடம்புல அந்த இடத்துல கட்டக்கு பாருங்க எலும்பு கூடு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு யாரோ நம்ம சைடு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா. இது கேட்ட இந்த ரெஞ்சாவும் பரவாயில்ல நான் போய் பாக்குறேன், நீ இந்த இடத்துல பத்திரமா இரு, முன்னேறி போ, வழியை கண்டுபிடிச்சு சொல்ல. இந்த சைடு இந்த ஜப்பான்காரன் கத்தியில பாத்தீங்கன்னா எச்சு தடமா எட்டுதா தடவுறன்னு சொல்லிட்டு இந்த டாமரு கேட்டா பூரான் கெச்சு பிடிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ரேஞ்சா வந்துடுவாங்க. எங்க சார் போனீங்க இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரேஞ்சாவும் பாத்தீங்கன்னா தட்ட வழியை கண்டுபிடிக்க தான் போயிருந்தா அப்படி சொன்னானே. சரி வாங்க என் கூட சொல்லிட்டு நம்ம ரேஞ்சாவை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனியா கொண்டுட்டு போயிடுவாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த பாதையில போயிட்டு இருக்கு. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. கையில உள்ள விசில் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். இந்த விசில் சவுண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சொட்டத்துல பிரிட்டிஷ்காரன் கேட்டதுங்க. அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க. எங்க பூச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம போவோம் சொல்லிட்டு கையில ஒரு கத்தியை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கன்னு இருக்கும், அதுல புல்லட்ஸும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போக லைட்டை வச்சு அடிச்சு பாக்குறாங்க. மூலையில 3 பேரும் முட்டு கொடுத்து நிக்க. என்னடா சொல்லி திரும்பி பார்த்தா அது எல்லாம் பேய் மாதிரி இருக்குதுங்க. அதாவது அந்த பூச்சிகளால கண்ட்ரோல் பண்ண இறங்குது. இவன் சுட ஆரம்பிக்கிறான். இந்த சுற்ற சவுண்டை நம்ம ரேஞ்சா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். நம்ம ரேஞ்சாவும் இவங்க இருக்கிற இடத்த தேடி வந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த 3 பூச்சிகளால கண்ட்ரோல் பண்ண அந்த உடம்புகள் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த பிரிட்டிஷ்காரனும் தாறுமாறா மாத்திக்கிட்டு கத்துல வச்சு குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் அந்த இடத்துல தப்பிச்சு வெளியே வர பின்னாடியே வந்த இந்த பிரிட்டிஷ்காரன் பார்த்தீங்கன்னா டக்குனு கீழே போயிடுவாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த இடத்துல இந்த பிரிட்டிஷ்காரன் இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லைட்டு வெளிச்சமும் ஆஃப் ஆக அந்த இடம் இருட்டாகும். கையில ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணா இவளையும் அந்த பெரிய ராட்சத புறான்னு பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துருப்பாங்க. இவளும் ஹெல்ப்னு கத்துவான். பக்கத்துல யாருமே இல்லை. இந்த சவுண்டை கேட்ட அந்த வழியா வந்த நம்ம ரேஞ்சா பார்த்தீங்கன்னா இவ இந்த சைடை தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவளோட நெக்லஸ் கீழே கிடக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வழியா போக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரேஞ்சா தாங்க கூடவே இந்த ஜப்பான்கார 2 பேரும் வீரர்களையும் இவன் கொண்டுட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு மரத்தாலான ஒரு கூடு இருக்குங்க. அந்த கூண்டுக்குள்ள ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான். இதை பார்த்து நம்ம ரேஞ்சாவும் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா தெரியுது அங்க இருந்தது இந்த ஊரோட தலைவருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல தப்பிச்சு விடையாந்துருப்பாரு. அவர் இந்த இடத்துல தான் ஊந்திருக்காரு. பட் ஏன்னா அவர் ஆக்ரோஷமா இருக்காரு. இதை பார்த்தா நம்ம ரேஞ்சாவும் கையில நம்ம ஹீரோட விசில எடுத்து காட்டுறான். அப்பதான் உனக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல அதை ஊத ஆரம்பிக்கிறான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்க அப்பதான் உனக்கு தெரியுது இந்த ஊர் தலைவரோட பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவருக்கு கரெக்டா ஞாபகம் வந்துடுச்சு. என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்துல இருந்த இந்த ஜப்பான்கார 2 பேரும் மூஞ்சி பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஃபிளாஷ் வருது. இவங்க தானே நம்ம நாட்டை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேக்ரவுண்ட்ல நினைச்ச அந்த மூமெண்ட்லாம் வந்த உடனே இவரு அந்த குண்டை திறந்துட்டு வந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வர. இதை பார்த்தா நம்ம ரேஞ்சா நீங்கெல்லாம் போயிடுங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு விட பக்கத்துல கூட்டு உட்கார வச்சுட்டு இதாட்டம் உங்க பொண்ணு தொலைஞ்சிட்டா, அவ இந்த குகையில தான் இருக்கா, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினோட அப்பாவும் நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் இந்த மலை பகுதிக்கு வரும்போது ஒரு பூரானை துறைச்சிச்சு. பட் ஏன்னா நான் சின்ன குகைக்குள்ள விழுந்துட்டேன். அந்த பூரானோட உடம்பு பெருசா இருந்ததுனால அது இந்த உடம்புக்குள்ள இந்த பொந்துக்குள்ள பூர முடியல, அது போயிடுச்சு. இந்த இடத்துல நான் உயிர் வாழ கத்துக்கிட்டேன். பட் என்ன பண்றது, இப்போ என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கையில ஒரு பிசுன்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து இதை கையில கட்டி இதை உன் உடம்பு ஃபுல்லா தடவிக்கோ. இது அந்த பூரான்ல இருந்து எடுத்ததுதான். இதை நம்ம மேல தடவிட்டோம்னா நாமளும் அதுங்களை ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்ல இந்த ரேஞ்சாவும் உடம்பு ஃபுல்லா அந்த ஈரமான அந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா எடுத்து பூசுறாங்க.
இதே நேரத்துல இந்த சைடு நம்ம ஜப்பான்காரங்க 2 பேரும் ஒரு இடத்துல நிக்க, அந்த பக்கத்துல இருந்தவனும் இதாட்டம் நம்ம வெளில போகலான்னா என்ன சார் என் ஃபேமிலிக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லல, நம்ம வெளில போவாண்டான்னு சொல்லிட்டு சைடுல நம்ம ரேஞ்சாவும் நம்ம ஹீரோயினோட அப்பா வெளில வர அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம ரேஞ்சா பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ண பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவ இந்த வழியா தான் பேய் பார்ப்போம் சொல்லிட்டு கரெக்டா அந்த வழியா பேய்கிட்டு இருக்க, அந்த இடத்துல எக்கச்சக்கமான பூரான்கள் வரும்போது இந்த அப்பங்கார என்ன பண்ணுவோம்னா கையில தீபத்தை எடுத்து அந்த நேரம் அந்த பூரான் கிட்ட காட்ட அந்த பூரான்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த பூரான்கள் எல்லாமே ஒரு விசித்திரமான ஒரு பிறவிகள், இது மனித உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது அவங்களே கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூளையை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம அதோட எச்சத்தை மேல பூசிடுறதுனால தான் நம்மள அது பின்தொடர மாட்டேது, வா இப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்க. இதை நம்ம ஜப்பான் வீரர்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நாமளும் போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த முறையை ஃபாலோ பண்ண. பட் ஆனால் இவங்க மேலே அந்த எச்சம் இல்லைல்ல, கரெக்டாக இங்கே உள்ள அந்த அடிமைகளான அந்த பூச்சிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருது. இதே நேரத்தில் இந்த சைடு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே பெரிய ஒரு ராட்சத பூரான் இருக்கும் பாருங்க. டேய் இது தாண்டா ராணி பூச்சி, இது முட்டை போட்டால் தாண்டா எல்லாம் வெளியே வரும், இந்த இடத்துல தான் நம்ம பொண்ணு இருப்பா கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லல. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வெளில கட்டுறாங்க. இந்த ஜப்பான்காரங்க 2 பேரையும் அங்க உள்ள பூச்சிகள்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு இடத்துல பயந்து ஓடி என்னடா எல்லாம் ஓடிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுது மேல ஒரு பெரிய ஒரு புறான் இருக்கும் பாருங்க. அது பாக்குறதுக்கு யானை மாதிரி இருக்கு. என்னடா யானையா இருக்குன்னு சொல்லி கேட்டா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு யானையை அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா இந்த பூரான், அது எல்லாமே இந்த யானையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இவங்களை பதிலுக்கு கத்தியை வச்சு வீசினா அந்த கத்தி தாங்க உடையுது. ஒரு கட்டத்துல அந்த யானை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. ஆளுக்கு தெரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல இருந்த சோஜனோட முதுகுல அந்த தந்தத்தை வச்சு சொருவ அந்த இடத்துல உயிர் போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அன்னையும் அவனை காப்பாற்றவே முடியல. இந்த டாமரும் டேன்னு சொல்லிட்டு கத்துறான். இதை பார்த்தா இந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களையும் என்னோட ஒய்ஃபையும் பார்த்தவங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு வெடிகுண்டு எடுத்துருப்பான்ல ஸ்டார்டிங் சீனில், அந்த வெடிகுண்டை எடுத்து வாயில் ஒரு கப்பி இழுக்க அந்த இடத்துல மட்டார்னு வெடிக்க பாருங்க. அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த இடத்துல செத்துருங்க. இந்த அதிர்வால இந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்த அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பை தட்ட ஆரம்பிக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்ச நம்ம ரேஞ்சாவும் அவளுக்கு எப்படியே வெளில கொண்டுட்டு வந்துடுறான். பட் ஏன்னா அந்த அதிர்வால எக்கச்சக்கமான பூரன்களும் வெளியே வர ஆரம்பிக்குது. பக்கத்துலேயே எனக்கு ஹெல்ப்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் விடுவிக்க பார்க்க அந்த இடத்துல இருந்தது நம்ம பிரிட்டிஷ்காரனையும் தாங்க அந்த பூச்சி கொண்டு வந்திருக்கும் போல இருக்கு இந்த இடத்துக்கு. இவனையும் காப்பாற்றி விட பட் ஏன்னா அந்த இடத்துல இருந்து எக்கச்சக்கமான புறன்கள் இவங்களை செமையா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம பிரிட்டிஷ்காரன் வாய்க்குள்ளெல்லாம் விட்டு விரல நோண்ட ஆரம்பிக்குது இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. பட் ஏன்னா அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம அப்பங்கார என்ன பண்ணுவான், சுத்தியெல்லாம் வச்சு மண்டல இறக்க ஆரம்பிப்பான் பாருங்க. நம்ம ரேஞ்சாவும் கையில் உள்ள கத்தியெல்லாம் வெட்டிட்டு பக்கத்துல இருந்த இந்த பிரிட்டிஷ்காரனையும் காப்பாற்றி விட்டுட்டு வாங்க இந்த இடத்துல இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அந்த ராட்சத பூரான் மறுபடியும் உயிரோட ஏஞ்சிச்சுங்க. அது இவங்களை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண இவங்களும் ஐயோ இது மாட்டினா நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க தாறுமாறா அந்த குகைக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாம்பு வெடிச்சதுனால அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. பட் ஏன்னா அந்த பூரான் சும்மா ஓடுமா, அது மறுபடியும் இவங்களை துரத்த. பட் ஏன்னா எல்லா பாறையிலும் ஒரே நேரத்தில் வந்து அந்த பூரான் அந்த இடத்துல மாட்டிக்குதுங்க. பட் ஏன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்ம ரேஞ்சா இருக்கும்போது கீழே யாரும் ஹெல்ப் பண்ண சவுண்ட் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம படை தளபதி அந்த டாமரும் அந்த இடத்துல அங்கே படுத்து கிடப்பான். இதை பார்த்தா இந்த ரேஞ்சாவுக்கும் மனசு கேட்காம அவனையும் காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அந்த பூரான் தன்னோட உடம்பியை கிழிச்சுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க. கரெக்டா இந்த சைடு நம்ம ஹீரோயினும் நம்ம அப்பக்காரனையும் வெளியே வந்துருவாங்க. பின்னாடியே வாங்கடா ரேஞ்சா அப்படின்னு சொல்ல நம்ம ரேஞ்சா பார்த்தீங்கன்னா நம்ம டாமருவை கைத்தாங்களா கூட்டிட்டு வர கரெக்டாக அந்த பாலம் இடிச்சு விடும் போது நம்ம ரேஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள கட்டையை பிடிச்சிரும். எப்படியாச்சும் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த பூரான் இவனை அட்டாக் பண்ண வரும்போது அந்த பாறைகள்லாம் விழுந்து மட்டார்னு கீழே தரை உடச்சிட்டு கீழே விடுது. என்னடா பார்த்தா இது கீழே ஒரு கடல் தான் இருந்திருக்கு போல இருக்கு. எல்லாருமே அந்த கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினி வெளியே வருவா பாருங்க. பட் ஏன்னா பின்னாடி பார்த்தா தெரியுது அந்த பூரான் சும்மா விடலைங்க. நாக்க வச்சு நம்ம ஹீரோயினை பிடிக்க கத்தியை வச்சு வெட்டுறா. கடைசி வரைக்கும் அந்த கத்தி வேலை செய்யல, வெட்டவும் மாட்டுக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம்னா அந்த நாக்கை பிடிச்சிட்டு நேராக போயிட்டு அந்த பூரானோட தலையில சரான்னு குத்தி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை மூச்சு விட முடியாம மயக்க நிலைக்கு போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மயங்கிடுவாங்க. ஒரு கட்டத்தில் மயங்கினவ சொர்க்கத்துக்கு வந்துருவா போல இருக்குங்க தலைவி. அந்த இடத்துல யாருக்கிட்டே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியா நம்ம ரேஞ்சா சாவலைங்க. அந்த இடத்துல தப்பிச்சிரும் அவளை இருக்கு. நம்ம ஹீரோயினை கைத்தாங்கள மேலே தண்ணிக்கு வந்து வெளில கொண்டுட்டு வந்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறான். பட் ஏன்னா மூச்சு வரவே மாட்டேங்குதுங்க. இவ இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் மௌனமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஏன்னா அந்த பூரானினும் உயிரோட
உயிரோட தாங்க இருக்கு. இதை பார்த்தா அப்பங்காரனையில நம்ப முடியல. அந்த பூரா செத்துட்டு இருந்தான்னு நினைச்சவங்க சொல்ல அது மேலேருந்து டமால்னு கீழே விழுந்து இவங்களை அட்டாக் பண்ண வர எல்லாரும் மாட்டிக்கிட்டு கத்திய வச்சு குத்துறா நம்ம ரேஞ்சா. பக்கத்துல இருந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணானா அங்க ஒரு தள்ளு வண்டி இருக்கும் அதை எடுத்து அது மேல குத்தி அதை நிப்பாட்டி வைக்கிறான். ஏன்னா அந்த பூரா சும்மா விடலங்க. அதோட நாக்கை வச்சு நம்ம பிரிட்டிஷ்காரனையும் அட்டாக் பண்ண வர இதை பார்த்த இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதோட நாக்கு 4 நாக்கா இருக்கும் பொழுது எல்லா ஆளுக்கு ஒரு நாக்கை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. கரெக்டா நம்ம ஜப்பான்காரன் டாமர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையில ஒரு ஸ்குவாடை எடுத்து அதோட வயிற்றுல ஒரு குத்த அந்த வலி தாங்க முடியாம இருக்கா. பட் ஏன்னா அப்பயும் சாவலுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் உயிரோட தாங்க இருக்கா போல இருக்கு. கையில ஒரு கத்தி கோடலை எடுத்து மட்டாருன்னு அது மண்டையில ஒரு போட அப்பயும் அது சும்மா சாவலையே. எல்லாரும் தனித்தனியா நின்றுக்கிட்டு நிற்பாங்க பாருங்க. அதோட மண்டையை 4ஆ பிரிக்க அதோட உடம்பு 2 பகுதியா மாறும் பாருங்க. அப்பயும் அது செத்துருக்காது. நம்ம ஹீரோயின் சும்மா உருவாள தலைவி அந்த கோட்டால எடுத்து கண்ணிலே உரியாதுதான். அதோட அந்த பூரானோட கதை முடிஞ்சிச்சு. இவங்க எல்லாரும் அந்த மலைப்பகுதியிலேருந்து வெளில வராங்க. வெளில வந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது. அது எந்த ஜீப்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஜீப்பு. இதை பார்த்தா நம்ம பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரனும் பேட்டி தாட்ட நிப்பாட்டுங்க இதெல்லாம் எங்க ஆளுதான் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம டாமுருவை கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க அவன் ஜப்பான் வீரர்னு சொல்லிட்டு. அதனால அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. அதாவது இந்த ஹோல் படத்தையுமே நம்ம ஜப்பான் வீரர் அந்த டாமுரு தாங்க சொல்லியிருப்பான். இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க. மற்ற நல்லா